ஆ, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நமது ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம் தினமும் வந்து அ ஒவ்வொரு நாளும் உண்மையிலேயே நான் பெருமைக்காக சொல்லல. ஒவ்வொரு நாளும் நம்ம தளம் வந்து புதுசு புதுசான ஒரு தலைப்புகள்ல அ பேசுறாங்க. எல்லாம் புதுசா இருக்கு. இன்னைக்கு ராமாயணம் கூட புதிது. இதை வந்து பெரும்பாலும் நம்ம மற்ற சர்க்கிள்ல யாரும் இந்த ராமாயணத்த கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படி அந்த விதத்துல நம்ம தளத்துல வந்து ஒவ்வொரு நாளும் புதுமையா இருக்கு. எனக்கெல்லாம் கேட்க கேட்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப தினமும் ஒரு ஒரு தெரியாத ஒரு பெரிய பகுதிய நான் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்படிதான் நான் உணர்றேன். ஒவ்வொரு நாளும். இதுக்கு முன்னாடி ஒரு சில திருக்குறள் சார்ந்த கொஞ்சம் நூல்கள் மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்னைக்கு அப்படி இல்ல. நேற்று அம்மா பேசுனாங்க. ஆம் புறநானூற்றுல என்ன இருக்குன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது. இந்த பாடல்கள்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நேற்று பேசும்போது தான் இவ்ளோ இவ்ளோ இருக்கா? அவர் மன்னர்கள்லாம் பற்றி பாடின பாடல்கள்லாம் ஆ ஓ! இங்க தான் இருக்குதா அப்போ? அப்படிங்கிறத எனக்கு உணரும்போது ரொம்ப ஆச்சரியமாவும், ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. அத எடுத்து பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா அவர்களை கடவுள் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கின்றேன். வாங்கம்மா பாடுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலகம் யாவையும் தரும் நிலை பெறுதலும் நீக்கலும் நீங்க அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரணாங்களே அன்னவர்க்கே சரண் நாங்களே. வணக்கம். நன்றி அம்மா, நன்றி. அம்மாவுக்கு பொறுப்பு அதிகம். கடவுள் வாழ்த்து பாடணும், நெறியாளுகை பண்ணணும். யாராவது வரலன்னா அந்த இடத்துல நிரப்புறதுக்கு அ சிறப்பு பேச்சாளரா வரணும். என்ன பண்றது? எல்லாம் பண்ணி அந்த அந்த முழு பொறுப்பும் அவங்க கையில தான் இருக்கு. இனி நெறைய ஆய்வாளர்கள் எல்லாம் உள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரதுனால தான் தளம் வந்து சிறப்பா இருக்கு. மிகவும் அருமை. இன்று சிறப்புரையாளர் எங்களது பள்ளி தோழர். நாங்கலாம் ஒண்ணா படிச்சோம். நான் வந்து வணிகத்துறை படிச்சேன். அவர் வந்து கணிதம் படிச்சாரு. எல்லாம் அந்த அந்த ஒரே அசோகனும் அவங்களும் ஒரே பேட்ச். 10த் வரைக்கும் அசோகன் என் கூட படிச்சாரு. 11த், 12த் செல்வராஜன். அப்படி எல்லாரும் ஒரே பேட்ச். அவனா பெரிய படிப்பாளிங்க. நான் அப்படி இல்ல. அவரு வந்து இன்னைக்கு காலேஜ்ல வந்து மனோன்மணியம் சுந்தரா யுனிவர்சிட்டில வந்து புரொஃபஸரா இருக்காரு. அ ம் அப்படியே அந்த அளவுக்கு அதுலயும் அதுவும் பாட்னி. அது தாவரவியல் துறையில இருந்துட்டு, அ என்னன்னா, அம் ஒரு 21,000 பாடல். கம்பர் கூட 10,000 பாட்டு தான் எழுதியிருக்காரு. செல்வராகவன் கடந்த 36 ஆண்டுகளா ஒரு 21,000 பாட்டு. எப்படிதான் அந்த சிந்தனை வருதோ, எப்படிதான் அந்த எழுதுறதுக்குலாம் அப்படி வருதோ தெரியல. நாங்க அதாவது உள்ளே சொல்லிறேன். திருக்குறள் நான் தினமும் காலைல வாக்கிங் போகும்போது குறைஞ்சது ஒரு 500 திருக்குறளாவது மனசுல நான் ரீகால் பண்ணுவேன். அப்போ ஒவ்வொரு குறளும் ரீகால் பண்ணும்போது, எனக்கு மனசுல எப்படி தெரியுமா தோணும்? கடவுளே! இவருக்கு மைண்ட்ல எப்படி இந்த எதுகை அந்த மேல இந்த உடைமை, கடமை, பெருக்கம், அ இந்த செருக்கு, செருக்கு இந்த மாரி இந்த வார்த்தையும் 2வது வார்த்தையும் எப்படி எப்படி இப்படி உள்ள அந்த சீர்ல எதுகையா இருக்கட்டும், வார்த்தையா இருக்கட்டும், 2வது வந்து வார்த்தையா இருக்கட்டும், அதுவும் அந்த வார்த்தை மட்டும் இல்ல. அந்த பொருட்கள்லாம் எப்படி அவருக்கு எவ்ளோ கருத்துக்கள் அப்படின்னு நான் நினைப்பேன். நமக்கு இத படிக்கிறதுக்கே இவ்ளோ கஷ்டமா இருக்கே! ஆனா அவர் சிந்திச்சு சிந்திச்சு எழுதியிருக்காரே! அப்படின்னு நான் ஆச்சரியப்படுவேன். சரி, நம்ம கூடார படிச்ச ஒருத்தரு 21,000 பாட்ட இப்படி எதுகை மோனையோட கற்பனையோட ஒரு பெரிய ஒரு ராமாயணத்தையும் உருவாக்கணும்னு நினைக்கும்போது, எப்படிப்பா அப்படிலாம் அந்த யோசனைகள் வந்தது? முதலாவது அந்த யோசனை எப்படி வந்தது முதலாவது சொல்லிட்டு, நீங்க உங்களுடைய உரைய நீங்க ஆரம்பிக்கணும். இந்த சிந்தனை எப்படி வந்தது? உங்களுக்கு இந்த எதுகை மோனையோட இந்த வார்த்தைகள்லாம் எப்படி மனசுல வருது? அ அ திருக்குறள்ல வந்து 2 கருத்த சொல்லுவாரு. ஒண்ணு ஒரு உவமை சொல்லுவாரு, ஒரு கருத்து சொல்லுவாரு. ஆனா அந்த வார்த்தைகள்லாம் கரெக்ட்டா அது ஒரே மாரி இருக்கும். ஒரே மாரி இருக்கும். அ அ இப்போ கற்க, கசடர, கற்பவை, கற்றபின் நிற்கத எல்லாம் எப்படித்தான் அப்படித்தான் வருமோ? இதெல்லாம் எனக்கு அத பார்த்தா, அது ஒரு உலக அதிசயமாயிருது. ஒவ்வொரு திருக்குறளையும் பார்த்தா, எப்படி இதுக்கெல்லாம் சிந்தனை வரும்? இந்த கருத்துக்கள் கேட்டா அப்படி இருக்கு கருத்து. வார்த்தைகள் பார்த்தா அப்படி இருக்கு. இது எப்படி வந்து சாத்தியம்?
இப்படிலாம் உங்க தலையில எப்படி உதிக்குது? எங்களுக்கு உதிக்கல. எங்களுக்கு படிக்க வைக்க முடிய மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு, முதலாவது அந்த உங்களுடைய அ சிறப்புரை, செல்லூர் ராமாயணத்த பற்றி நீங்க பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பரே. முதல்ல எத சொல்லவா? நீங்க உங்களுடைய கேள்விக்கு பதில சொல்லவா? இல்ல, இல்ல. நீங்க உங்க சாயல்ல நீங்க ஆரம்பிங்க. சரி. ஓகே. நன்றி. அன்பின் ஒளிக்கரமாய் ஆன எந்த நன்னை அவள், என்னை மடி ஏந்த இருள் இல்லை ஒளி உண்மை அவள், உன்னத தாய் வந்த உயிர்ப்பாலின் மேன்மையினால் நன்மையினை பாடும் எந்த நா என்று என் தாயை வணங்கி, பனம் வாழும் நற்றாயாய் வாஞ்சையினால் என்னை பனையுமாகி நற்பத நீர் பாலூட்டும் அன்னை, அனைத்தன்பும் கொள் தாய் போல் அன்னமூட்டும் சின்னம், மனம் வாழும் காளித்தாய் மாண்பு என்று எங்கள் குலதெய்வம் பத்திரகாளி அன்னையை வணங்கி, எட்டக்கர மந்திரமே ஈரக்கரம் ஆகி வந்தே கிட்டா பரம்பொருளும் கிட்ட வைக்கும் பெரும்பொருளி, பட்டு கிடக்கு நெஞ்சை பார்க்கும் அஞ்சக்கரம் போரி, மட்டில்லா கருணை செய்து மண்வந்த அருமருந்தே. ராமபிரான் போற்றுகிறேன், ராமன் அருள் போற்றுகிறேன், மரா என்று அன்பு செய்தோன் மாண்பினையும் ஏற்றது போல், பராக்கிரமம் இல்லா இப்பாவியுள் பா ஊற்று வைத்த ராமையாவே போற்றுகிறேன், ராமதிரு போற்றுவனே, ராமையாவே போற்றுகிறேன், ராமதிரு போற்றுவனே என்று இறைவன் ராமனை வணங்கி, செல்வராமாயண காவியத்தில் இன்று நான் இங்கே வாசிக்கவிருக்கிற அந்த கவிதை பகுதிக்கு வருகிறேன். நண்பர் கேட்டது போலவே அதற்கு முன்பாக ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சார்ந்த அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி, நெறியாளுமை செய்யும் நண்பர் திருக்குறள் குமரி செல்வன் அவர்களையும், அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களையும், மற்றும் இங்கே வந்து அந்த பின்னூட்டங்களை வழங்குவதற்காக வருகை செய்திருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களையும் வணங்கி என்னுடைய கவிதை பகுதிக்கு வருகிறேன். நண்பர் கேட்டுக்கொண்டது போல் இந்த கவிதை அது எப்படி வந்தது என்று சொல்வதற்கு அது நிறைய பேச வேண்டியிருக்கும். எனக்கு அதில் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். என்னவென்றால், எனக்கு குழந்தை பருவத்தில் இருக்கும் போதே, ஏறக்குறைய எனக்கு நினைவு தெரிந்து ஒரு 4 வயது இருக்கும் போதே என்னுடைய தாத்தாவுடன் எல்லோருமே அது போல நம்முடைய தாத்தா பாட்டி அவர்களுடன் நம்ம ரொம்ப க்ளோஸா இருப்போம். எனக்கு என்னுடைய தாத்தா, நாங்க ஐயான்னு தான் சொல்லுவோம். எங்க ஐயா, அவங்க பேரு ஆறுமுக கண்ணாடார். அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டே அவங்க தான். அவங்க எப்போதும் என்ன நான் தூங்கும் போது அவங்க கூட தான் தூங்குவேன். தாத்தாவுடைய நெஞ்சில கெட்டி பிடிச்சிட்டு அப்படியே தூங்குவேன். தாத்தா கதை சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அது எல்லா சின்ன குழந்தை பருவத்துல நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம், அதை அனுபவிச்சிருப்போம். ராமாயணம் மகாபாரத கதைகள் சொல்லுவாங்க. எங்க தாத்தா கொஞ்சம் அந்த காலத்துல அவரு கொஞ்சம் பெரிய ஸ்காலர். எங்க வீட்டுல நிறைய ஏடுகள்லாம் இருந்தது. அந்த ஏடுகள் எல்லாம் தாத்தா படிச்சவர். பெரிய பட்டம் வாங்கலையே தவிர நான் நிறைய படிச்ச ஒரு வாசிப்பு உண்டு அவங்களுக்கு. அந்த அடிப்படையில பாட்டாட்டு பாடி எனக்கு அந்த கதைகளை சொல்லுவாங்க, ராமாயண கதையெல்லாம். அப்ப நான் எனக்கு உதாரணத்துக்கு தினத்தந்தினா 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 தீனனா அப்படி ஒரு ராகம் போடுவாங்க. இது என்ன எதுக்குள்ள ராகம்னா, இது அதிகரணி விருத்தத்துக்குள்ள அந்த சந்தம். அப்ப இது நான் அதிகரணி விருத்தம் எனக்கு இப்ப அப்ப தெரியாது, சின்ன குழந்தையா இருக்கும்போது தெரியாது இல்ல. ஆனா நான் அப்படி பிடிச்சுக்கிட்டேன். தாத்தாட்ட கேட்பேன், எனக்கு புரியல, நீங்க பாட்டா சொல்லக்கூடியது அந்த எனக்கு புரியல, பொருள் புரியல, பொருள் விளக்கி சொல்லுங்கன்னு கேட்பேன். தாத்தா சொல்லுவாங்க. நான் அப்படியே அந்த கதையை எனக்கு மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சிருந்தது. அது சின்ன வயசுல எனக்கு அப்படி பதிஞ்சதுனால எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், நம்ம அப்படி சொல்லலாம். ஆனா அது ஒரு கிட்டத்தட்ட 18 வயசு 19 வயசுல எழுதுறதுக்கு அந்த இது வந்துச்சு. ராமாயண கதைகள் என் முன்னாடி அப்படியே அந்த காட்சிகள் விரியும். நான் அழகான கவிதைகள் வரும். பிஎஸ்சி படிச்சுட்டு இருந்தேன் விவேகானந்தா கல்லூரியில, தாவரவியல் படிச்சுட்டு இருந்த காலகட்டம்.
அப்போ அந்த கதைகள் அப்படியே விரியும். அழகான கவிதைகள் வரும். அப்படியே எழுதுனா அருமையான கவிதை கிடைக்கும். ஆனா நான் எழுத மாட்டேன். ஏன்னா எனக்கு மனசுல தோணும். நான் இன்னும் சின்ன குழந்தை நான். 18 வயசு, 19 வயசுன்னா அது பெரிய வயசு இல்ல. இப்போ இந்த வயசுல நான் எழுதுனா அதுக்கு ஒரு பக்குவம் இருக்காது. ஒரு மெச்சூரிட்டி இல்லாத இந்த இதுல வந்து நம்ம எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறத நிப்பாட்டிட்டேன். நடத்தல. இல்ல எழுதல. ஆனா அது வந்து அப்படி தொடர்ந்து இது அடிக்கடி இந்த மாதிரி வந்துட்டே இருந்தது. எப்படி எங்க தாத்தாவுடைய அந்த தூண்டுதல், அதை வந்து தாத்தா சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள் என்னுடைய மனசுல இருந்து அது வெளிப்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா பிறகு வந்து என்னுடைய ஏறக்குறைய நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது சென்னை பல்கலைக்கழகத்துல 1994வது வருஷத்துல நான் இது எழுத ஆரம்பிச்சேன். அப்ப என்னால கட்டுப்படுத்த முடியல. எழுதிடுவோன்னு சொல்லி உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சேன். அதுவும் நைட்டு 11 மணிக்கு மேல உட்காரும். ஹாஸ்டல்ல ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது. நான் படிக்கிறது பாட்டனி. அதுல என்னுடைய ரிசர்ச் ஃபீல்டு எல்லாம் மைக்ரோரைசான்னு ஒரு ஃபீல்டு. அது வந்து அதுக்கு எதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அங்க எனக்கு ஃபெலோஷிப் இருந்தது. ஃபெலோஷிப்போட நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கும்போது அது இந்த மாதிரி பண்ணுனா யாருக்கும் தெரிஞ்சுன்னா கவிதை எழுதிட்டு இருக்கான்னு தெரிஞ்சா விட்டு வைக்க மாட்டாங்க, துரத்திடுவாங்க. அதனால பயந்து ஒழிச்சு 11 மணிக்கு மேல யாருக்கும் தெரியாம ரகசியமா வந்து எழுத ஆரம்பிச்சேன். நைட்டு ஒரு 1:30 மணிக்கு எழுதி முடிச்சேன்னா சீக்கிரமா தூங்க போறோம்னு நினைச்சு சந்தோஷப்படுவேன். சில நாள் 3 மணி வரைக்கும் கூட ஆகும். விடிய காலம் 3 மணி வரைக்கும் கூட ஆகும். என்னுடைய அறை தோழர்களும் ரொம்ப எனக்கு உதவியா இருந்தாங்க. யாருமே என்கிட்ட வருத்தப்படல. என்னுடைய ரொம்ப எவ்வளவு தூரம் ஆதரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த கதை கொஞ்சம் நீண்ட கதை. இப்போதைக்கு நம்முடைய கவிதை பகுதிக்கு வருவோம். இதுல வந்து இன்றைய கவிதை பகுதியில நான் செல்வராமாயண காவியத்துல அந்த செல்வராமாயண காவியம் பஞ்சவடி பருவம் சூர்ப்பனகை காலம். சூர்ப்பனகை புனைந்து வந்த அழகிய பெண் தோற்றம். இந்த பகுதி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வருகிறோம். இதுல வந்து உங்களுக்கு சூர்ப்பனகை வந்து இந்த கவிதைக்கான அந்த கதை களம் இருக்கு இல்லையா, அது எங்க எப்படி வந்ததுன்னா உங்களுக்கு சூர்ப்பனகை ராமனை பார்க்க வந்தாள், காதல் கொண்டு வந்தாள். அது நாம் அறிந்த கதைதான். ஆனால் என்னுடைய ராமாயணத்தில் நான் இங்கே கொஞ்சம் கதையை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்கிறேன். அந்த சூர்ப்பனகை வந்த நோக்கம் அவளுடைய உள்ளத்திலே அவளுடைய கணவன் வித்தியுத்சிகவன் என்கிற ஒரு அரக்கர் குழுவை சார்ந்த அந்த அரக்கர் குழு வந்து காலகேய தானவ குலம் என்கிற ஒரு குலம். அந்த காலகேய தானவ குலத்தை சார்ந்த இளவரசன் தான் அந்த வித்தியுத்சிகவன் என்கிற இவளுடைய சூர்ப்பனகையின் கணவன். அவனை ராவணன் வஞ்சகமாக கொன்று விடுவான். அவ்வாறு வஞ்சகமாக கொல்லப்பட்ட அந்த கணவனுக்காக அவள் மிகவும் சினம் கொண்டு அவனை கொன்ற அந்த ராவணன் மேல் தன்னுடைய மைத்துனன் என்றும் பாராமல் கொன்று விட்டானே என்று எண்ணி அவனை பழிவாங்குவதற்கான சரியான தருணத்தை பார்த்திருந்தாள். அவள் அவ்வாறு பார்த்திருந்த அந்த நேரத்திலே இங்கே தண்டகவனத்திலே வந்திருக்கக்கூடிய ராமன் மூலமாக ராவணனை அவனை அழிக்க முடியும் என்கிற எண்ணம் அவளுக்கு, ஒரு நம்பிக்கை அவளுக்கு ஏற்படுகிறது. அதன் காரணமாகவே அவள் ராமனை பார்க்க வருகிறாள். ஆனால் பார்த்த மாத்திரத்தில் அவளுக்கு அவன் மேல் காதல் ஏற்படுகிறது, ராமன் மேல். அவள் அந்த காதல் உணர்வுடன் அந்த முற்றிய காதல் காமமாக வெளிப்படுகிறது. அந்த காட்சியை தான் நாம் இங்கே பார்க்கவிருக்கிறோம். பாடல். கொஞ்ச வரும் தென்றல் எனும் கோலமும் குலுங்க. தென்றலானது, நம்மை கொஞ்சுவதற்கு வரக்கூடிய தென்றலானது குலுங்கி குலுங்கி அசைந்து வருவதை போன்று அவளுடைய தோற்றமும் தென்றல் குலுங்கி குலுங்கி வந்தது போன்று தோன்றியது. கஞ்சமலர் நெஞ்சமதில் காமனே விளங்க. அவளுடைய நெஞ்சமானது கஞ்சமலர் என்கிற தாமரை மலர். அந்த தாமரை மலர் எப்படி இருக்கும் என்றால் கதிரவனை கண்டதும் மலரும். அங்கே ராமன் என்கிற கதிரவ குலத்தை சார்ந்த அந்த கதிரவனை கண்டதும் அவளுடைய நெஞ்சத்திலே காதல் மலர்ந்து அந்த காதல் முற்றிய நிலையிலே காமனே அங்கே காமமே ஓங்கி நிற்கக்கூடிய அந்த உணர்வுடன் அவள் வந்தாள்.
அத்துடன் நஞ்சு நிறை அரவமதன் நளினமும் வழங்க. நஞ்சு மிகுந்த பாம்பானது நளினம் மிக்கதாக இருக்கும். அந்த நளினம் மிக்க அந்த பாம்புடைய நளினம், பாம்பு அதனுடைய நளினத்தை அவளுக்கு கொடுத்து அந்த நளினத்தை தாங்கியவளாக, ஆனால் உள்ளத்திலே நஞ்சு என்கிற அந்த கொடிய விடமும் தாங்கியவளாக அவள் வந்தாள். துஞ்சவன பஞ்சமுடன் துன்ப மகள் வந்தாள். துஞ்சுதல் என்பதற்கு தங்குதல் என்று பொருள் கொள்ளலாம், அழித்தல் என்றும் பொருள் கொள்ளலாம். அவள் ராமனுடன் தங்குவதற்கு வந்தாள், பஞ்சம் கொண்டு வஞ்சக உணர்வுடன் வந்தாள். துன்பத்தை விளைவிக்கக்கூடிய அந்த மகள் ராமனுடன் தங்குவதற்காக வஞ்சக எண்ணத்துடன் வந்தாள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதே நேரத்திலே தன்னுடைய தமையன் ராவணனுடைய குலத்தை அழிப்பதற்காக வஞ்சக எண்ணம் கொண்டு அந்த துன்பமே கொண்டிருந்த அந்த துன்ப மகள் வந்தாள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். பஞ்சு மொழி கொஞ்சு இதழ் பனி வீதைகள் கொள்ள. அவளுடைய மொழியானது, அவளுடைய வார்த்தைகள் யாவும் பஞ்சு போன்ற மென்மையான மொழி. அவளுடைய அந்த பஞ்சு போன்ற மென்மையான மொழியை அவளுடைய இதழ்கள் வெளியிட்டன. அந்த இதழ்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த அந்த பஞ்சு போன்ற மென்மையான மொழியை வெளியிடக்கூடிய அந்த இதழ்கள் யாவும் கொஞ்சி கொஞ்சி அந்த மொழியை வெளியிட்டன. அந்த கொஞ்சி பேசக்கூடிய அந்த இதழ்களிலே பனியானது விதை போன்று படர்ந்திருந்தது. பனி என்கிற அந்த ஈரமானது விதை முளைக்க காத்திருக்கக்கூடிய விதைகள் போன்று பனி அந்த ஈரம் உருவாக ஈரமானது அங்கே மென்மையாக படிந்திருந்தது. அவருடைய இதழ்கள் யாவும் பனி படிந்து பனியின் ஈரம் படிந்து இருந்து கவர்ந்து இழுக்கக்கூடிய வகையிலே காட்சியளித்தது. கஞ்ச உடை மேனியதன் கண் விழிகளுக்குள்ள. அவளுடைய உடை, அவளுடைய மேனியானது கஞ்ச உடை. கஞ்ச உடை என்பது தாமரை இதழ் போன்ற மென்மையான உடை, மென்மையான மேனி. அந்த தாமரை இதழ் போன்ற மென்மையான மேனியிலே அமைந்திருந்த அவளுடைய கண் விழிகள் யாவும் ராமனை பார்க்கும் ஆசையிலே ஆவலிலே துள்ளின. பிஞ்சு முக வதன எழில் பெண்மை இனம் சொல்ல. அவளுடைய முகமானது குழந்தைத்தனம் கொண்ட, குழந்தை போன்ற, கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை போன்ற ஒரு அழகிய தோற்றம் கொண்டிருந்தது. அந்த முகமானது, அவ்வாறு கள்ளங்கபடம் இல்லாத அந்த முகமானது பெண்மை இனம், அவள் பெண் என்று அடையாளம் காட்டியது. எஞ்சிடுமோ உயிர்கள் என யமனும் அஞ்சி செல்ல. அவ்வாறு கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தோற்றம் கொண்டிருந்த அந்த முகம் கொண்ட அந்த பெண்ணானவள் உள்ளத்திலே பெரும் விடத்தையே தாங்கி வந்ததால் இவள் மிகவும் ஆபத்தானவள். இவளால் உயிர்கள் எதுவுமே மிஞ்சாது, அனைத்தையும் இவள் அழித்து விடுவாள் என்று எண்ணி யமனும் கூட அஞ்சி அங்கிருந்து ஓடிவிட்டான். மஞ்சு உடல் மிஞ்சு மலர் மான் விழிகொள் வந்தாள். அவளுடைய உடலானது மஞ்சு என்கிற மேகம் போன்ற உடல். அந்த உடலிலே மலரையும் மிஞ்சக்கூடிய ஒரு மலராக, மலர் போன்று அவள் தோன்றினாள். அந்த மலரையும் மிஞ்சும் மலர் போன்று விளங்கிய அவளுடைய விழிகள் யாவும் மான் கொண்டிருக்கக்கூடிய மருளும் விழிகளை கொண்டிருந்தாள். ஆனால் அவ்வாறு மான் விழிகளை கொண்டிருந்த அவள் பண்டினத்தை சார்ந்தவளாக இருந்தாள். அவளுடைய உடலானது மலரையும் மிஞ்சக்கூடிய வகையில் ஒரு மலரினமாக தோன்றினாலும் அவளுடைய செயல்பாட்டினால் அவள் மலருக்கு மலர் தாவக்கூடிய வண்டினம் போன்று அவள் விளங்கினாள். இஞ்சி இடை வனத்தினிலே ஈரிமயம் கொண்டாள். அவளுடைய இடைப்பகுதியானது எளிதில் ஒடித்து விடக்கூடிய வகையிலே திகழக்கூடிய இஞ்சி போன்று இருந்தது. அவ்வாறு இஞ்சி காடாக, இஞ்சி இடை வனமாக திகழ்ந்த அவளுடைய அந்த உடலிலே 2 இமயங்கள் காட்சியளிப்பது போன்று அவளுடைய அந்த உடலிலே அழகிய அந்த அவளுடைய அவயவங்கள் அவள் பெற்றிருந்தாள். புஞ்சை வனம் கண்ட அரும் புன்னகையின் சென்றாள். புஞ்சை வனம் என்கிற அந்த காளான்கள் மிகவும் வளம் மிகுந்த வனத்திலே காளான்கள் பூத்திருப்பது போன்று மிகவும் வளம் பொருந்திய ஒரு வனத்திலே அவள், அந்த காளான்கள் பூத்திருக்கக்கூடிய வளம் பொருந்திய வனத்திலே புன்னகையின் செண்டாக,
புன்னகை பூச்செண்டு போன்று புன்னகை பூச்செண்டுகள் தோன்றி இருப்பதை போன்று அவள் அங்கே தோன்றி நின்றாள். பஞ்சில் எரி நெஞ்சமுடன் பரிதி முகம் கண்டாள். பஞ்சானது எளிதில் நெருப்பு பற்றி கொள்ளும். அவ்வாறு அவளுடைய உள்ளத்திலே எழுந்த காமத்தின் காரணத்தால் அந்த உள்ளத்திலே காமமானது நெருப்பாக பற்றி எரிந்தது. அவ்வாறு பற்றி எரிந்த காமத்துடன் அவள் பரிதி என்கிற கதிரவ குலத்தை சார்ந்த ராமனுடைய முகத்தை கண்டாள். பஞ்சு வளை குஞ்சமுடன் பஞ்சு நடை தந்தை. அவள் வளை அணிந்திருந்தாள். வளை, அந்த வளை யாவும் பஞ்சு போன்று மென்மையானது. அத்துடன் தலையிலே அவள் குஞ்சமும் அணிந்திருந்தாள். அவ்வாறு வளையும் குஞ்சமும் அணிந்தவள் பஞ்சு நடந்து வருவது போன்று மென்மையான நடை நடந்து வந்தாள். அத்துடன் தஞ்சமெனும் விந்தை குளிர் தங்க நிலா வந்தே. அங்கே அந்த வனத்திலே ராமன் அங்கே இருந்த அந்த இடத்திலே தஞ்சம் புகுவதற்காக வந்து சேர்ந்த விந்தை மிகுந்த குளிர் பொருந்திய தங்க நிலவு குளிரை வீசக்கூடிய தங்க நிலவு ஒன்று அங்கே ராமன் இருந்த அந்த இடத்திலே தஞ்சம் அடைவதற்காக வந்தது போல் அவள் வந்தாள். பஞ்சமிலா இன்பம் அருட்பாவை என நின்று, பஞ்சமே இல்லாத இன்பங்களை வாரி வழங்குவதற்காகவே வந்த ஒரு அழகிய பதுமை போன்ற பெண்ணாக அங்கு வந்து அவள் நின்றாள். நஞ்சதுவே நெஞ்சகமாய் நஞ்ச மகள் வந்தாள். ஆனால் அவளுடைய உள்ளத்திலே நஞ்சு என்கிற நெஞ்சமே இருந்தது. அவ்வாறு நஞ்சையே நெஞ்சத்திலே கொண்ட நஞ்ச மகளாக அவள் அங்கே வந்தாள். அல்லி இதழ் புள்ளி இடை அன்ன நடை என்றே அவள் மலர்களிலே அழகாக தோன்றுகின்ற அல்லி இதழ் போன்று அவளுடைய உடல் இருந்தது. அந்த மலர்களிலே அடிப்பகுதியானது புள்ளி இதழ் என்று அழைக்கப்படும். அவர் புள்ளி இதழானது அந்த மலர்களிலே சற்று குறுகி இருக்கும். அதுபோலவே அவளுடைய இடைப்பகுதியானது, உடலானது அல்லி இதழ் போன்று அழகாக தோன்ற அவளுடைய இடைப்பகுதியானது புள்ளி இடை போன்று, புள்ளி இதழ்கள் குறுகி இருப்பதை போன்று குறுகி காணப்பட்டது. அத்துடன் அவள் அன்னம் நடந்து வருவதை போன்று அன்ன நடை நடந்து வந்தாள். வெல்லு மொழி சொல்லும் குளம் வெல்ல விடம் கொண்டே. அவளுடைய வார்த்தைகள் யாவும் கேட்போரை எளிதில் கவர்ந்து இழுத்து வெல்லக்கூடிய மொழி. அவ்வாறு வெல்லும் மொழியை சொல்லக்கூடிய அந்த அவளுடைய உள்ளமானது வெல்ல விடத்தை கொண்டிருந்தது. வெல்ல விடம் என்கிறது என்ற இனிப்பு மிக்க விடத்தை கொண்டிருந்தது. மெல்லருவி மேனி எழும் மேக மனம் உண்டே. அவளுடைய உடலானது மெல்லிய அருவி பாய்ந்தது போன்ற ஒரு அழகிய ஒரு மேனி. அந்த மெல்லிய அருவி போன்ற அந்த உடலிலே மேக மனத்தையும் அவள் உட்கொண்டிருந்தாள். அத்துடன் கல்லருவி பாய்ந்தது போல் கல்லருவி வந்தாள். கல்லே அருவியாக பாய்ந்தது போல், மயக்கத்தை விளைவிக்கக்கூடிய கல்லே அருவியாக பாய்ந்தது போல், கல் அருவி என்கிற கற்கள் அருவியாக பாய்ந்தால் அந்த அருவியிலே குளிப்பவரை அது கொன்றுவிடும். அவ்வாறு கொல்லத்தக்கவளாக மயக்கத்தை விளைவிக்கக்கூடிய தோற்றத்திலே அவள் அங்கே வந்தாள். வெள்ளொளிசை பட்டக நீர் விளை குளங்கள் மேலே, பெரிய குளங்களின் மேற்பகுதியிலே அதிகாலை நேரத்திலே அந்த குளங்களின் மேற்பரப்பிலே இருக்கக்கூடிய அந்த நீர்பரப்பிலே கதிரவ ஒளி என்கிற வெள்ளொளி விழும்போது அந்த நீரின் மேற்பரப்பிலே அந்த ஒரு பட்டகம், அந்த பனி படர்ந்திருக்கக்கூடிய காரணத்தால் அந்த பனி படர்ந்த அந்த நீரின் மேற்பரப்பு ஒரு ஒளி பட்டகத்தை உருவாக்கும். அவ்வாறு ஒளி பட்டகங்களை உருவாக்கக்கூடிய அந்த குளங்கள் மேலே
வெள்ளொளியானது, வெள்ளொளி அந்த குளத்தின் மேலே படக்கூடிய நேரத்தில் அந்த பட்டகம் வேலை செய்யும். அவ்வாறு வெள்ளொளியால் வேலை செய்யக்கூடிய அந்த பட்டகம் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குளங்களின் மேலே துள்ளொளிசை கதிரவனின் தூரிகைகள் காலை. அந்த கதிரவனின் ஒளி அந்த குளத்தின் மேலே, அந்த நீர்ப்பரப்பின் மேலே, குறிப்பாக அந்த பனி இழை என்கிற பட்டகத்தின் மேலே அந்த கதிரவனின் ஒளியானது விழக்கூடிய நேரத்தில் அந்த ஒளியானது அந்த பட்டகத்தின் செயல்பாட்டினால் சிதறடித்து அங்குமிங்கும் நீர்ப்பரப்பு எல்லா இடத்திலும் அந்த ஒளியானது சிதறடிக்கப்படும். அவ்வாறு சிதறடிக்கப்படக்கூடிய அந்த ஒளியை நாம், அந்த வினையை, அதை நாம் ஒளிச்சிதறல் என்று குறிப்பிடுவோம். அந்த ஒளிச்சிதறலை உருவாக்கக்கூடிய அந்த காட்சியானது, அந்த ஒளிச்சிதறலால் உருவாகக்கூடிய அந்த கதிர்கள் யாவும் போலியான கதிர்கள். ஆனால் கதிரவனிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்கள் யாவும் உண்மையான கதிர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வாறு காலை நேரத்திலே அந்த குளங்களிலே போலியான கதிரும் உண்மையான கதிரவ ஒளி, உண்மையான கதிரவன் ஒளி அங்கே படக்கூடிய நேரத்திலே போலியான கதிரவ ஒளியும் ஒளிச்சிதறல் வினையினால் உருவாவதைப் போல கல்லொளிசை பனி இழை மேல் காட்டும் ஒளி போலே, கல்லொளி என்கிற கள்ளத்தனமான போலியான ஒளியை உருவாக்கக்கூடிய பனி இழையாகிய அந்த பட்டகம் அந்த நீர்ப்பரப்பின் மேலே ஒளியை சிதறடித்து காட்டுகின்ற ஒளியைப் போலவே உள்ளொளி பொய் ஆனவள் பொய் உருவில் வந்தாளே. உள்ளொளியே பொய்யாக இருக்கக்கூடிய அந்த சூர்பனகையானவள் பொய்யான உருவம் எடுத்து வந்தாள். கள்ளொளியை போன்று அவள், கள்ளத்தனமான ஒளியை போன்று, உண்மையில்லாத ஒளியை போன்று அந்த சூர்பனகையானவள் பொய்யான உருவம் தாங்கி வந்தாள். பங்க நீரின் பொங்கல் என வந்த புயல் ஆங்கே, பங்க நீரை அள்ளி எடுத்து வரக்கூடிய புயலை போன்று அந்த புயலானது, வங்கத்திலிருந்து வரக்கூடிய புயலானது வங்க நீரையே பொங்கலாக அள்ளி எடுத்து வருவதை போன்று அவளும் ஒரு புயலாக அங்கே வந்தாள். எங்கும் உயிர் தங்கிவிடா எண்ணமதே ஓங்க, எங்குமே உயிரினங்கள் வாழ்ந்து விடக்கூடாது, அனைத்தையும் அழித்து விட வேண்டும் என்கிற எண்ணமே கொண்டவளாய் மங்கும் இருள் தங்கி உயிர் மனம் விழுங்கும் பாங்கில், அந்த மாலை நேரத்திலே, அந்த இருள் மங்கக்கூடிய அந்த மாலை நேரத்திலே அங்கே ராமன் இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தங்கி உயிரின் மனம் யாவையும் விழுங்கக்கூடிய பாங்கிலே, அவ்வாறு தங்குவதன் மூலமாக பின்னால் நிகழக்கூடிய தன்னுடைய தமையன் ராவணனை சார்ந்த அனைத்து உயிர்களின் மனத்தையும் விழுங்கி அனைத்தையும் அழித்து விடக்கூடிய பாங்கிலே, அந்த நோக்கத்துடனே அவள் செங்கதிரோன் முகமெதிரே சிற்ப உடல் தாங்க, செங்கதிரோன் என்கிற கதிரவ குலத்தை சார்ந்த ராமனுடைய முகத்தின் எதிரே அவள் சிற்பமே வடிவெடுத்து வந்ததை போன்று ஒரு அழகிய பெண் வடிவம் தாங்கி வந்தாள். மந்தையினை நீங்கி வந்த மாயமானும் அன்னாள், தன்னுடைய கூட்டத்தை நீங்கி அந்த கூட்டத்திலிருந்தே தப்பி வந்த ஒரு மாயமானை போல அவள் வந்தாள். அவள் தந்த உடல் தங்கமென தரணியிலே வந்தே, அவ்வாறு மாயமானை போன்று ஒரு அருமையான ஒரு பளபளக்கும் ஒரு அற்புதமான பொலிவு மிக்க உடலை தாங்கிய அவள் தங்கம் மின்னுவது போன்று பளபளத்து அங்கே தோன்றினாள். அந்த தரணியிலே, அந்த மண்ணிலே அவள் வந்து விந்தை மனம் கொண்டவளாய் வீரன் அவன் கண்டாள். விந்தை என்கிற வியப்பு மிக்க மனம் கொண்டவளாய் அந்த ராமனை அவள் கண்டாள். இப்படியும் ஒரு அழகன் இருப்பானா என்று அவள் வியப்பு அடையக்கூடிய வகையிலே அந்த ராமனின் தோற்றத்தை அவள் கண்டாள். அவ்வாறு கண்டதும் வெந்து காமம் முந்தி வர வேந்தன் எதிர் நின்றாள். அவனை கண்டதால் அவளுடைய உள்ளத்திலே அந்த காதல் ஏற்பட்டு, அந்த காதல் முற்றிய நிலையிலே காமமாக அந்த காம உணர்வுகள் அவளை முந்தி சென்றது. அவ்வாறு முந்தி சென்றதால், அவளுக்கு முன்னால் அந்த காம உணர்வுகள் சென்றதால் அந்த உணர்வானது அவளை அப்படியே இழுத்து கொண்டு ராமனின் முன்னே நிறுத்தியது.
ஆகவே அவள் அங்கே ராமனின் முன்னால் வந்து நின்றாள். திங்களுக்கு 2 கால், திங்களுக்கு 2 கால் திகழ்தலாய் தரையில், நிலவுக்கு 2 கால்கள் முளைத்து தரையிலே அந்த நிலவு நடந்து வந்தது போன்று நங்கையின் வடிவிலே நடந்தவள் வரவே, ஒரு அழகிய பெண் வடிவிலே அந்த சூர்ப்பனகையானவள் நடந்து வந்தாள். செங்கடற் சிலையுடன் சிரிப்பலை உறவே, செங்கடலே சிலை வடிவம் தாங்கி வந்தது போல் அவளுடைய தோற்றம் அமைந்திருந்தது. அவ்வாறு அந்த செங்கடலிலே அலைகள் எழுவதை போன்று அவளுடைய உடல் பரப்பிலும் சிரிப்பு அலைகள் எழுந்தன. பொங்கை விண் நோக்கிடும் கோலமும் பெறவே, அவளுடைய உள்ளத்தில் எழுந்த அந்த காமத்தின் பெருக்கத்தால் அவளுடைய கொங்கை யாவும் பெண்ணை நோக்கி பார்க்கக்கூடிய அந்த கோலத்துடன் அவள் அங்கே தோன்றினாள். படர்வன சோலையுள் பாவை ஊர் மேகம், படர்ந்து இருக்கக்கூடிய வனச்சோலை உள்ளே அவள் அந்த பாவையாகிய அந்த சூர்ப்பனகை ஊர்ந்து திரிகிற மேகம் போன்று காட்சியளித்தாள். அடர்கரும் கூந்தலோ அலைந்திடும் நாகம், அவளுடைய கூந்தல் யாவும் அடர்ந்த கருங்கூந்தல். அந்த அடர்ந்த கருங்கூந்தல் கருநாக பாம்புகள் அலைந்து திரிவதை போன்று காட்சியளித்தன. விடநகை இதழ்களோ விரிந்துகொள் பாகம், அவளுடைய இதழ்கள் யாவும் விடத்தன்மை கொண்டவை. விடநகை என்கிற விஷம் பொருந்திய கொடிய விடம் கொண்ட சிரிப்பை, புன்னகையை அவளுடைய இதழ்கள் வெளியிட்டன. அவ்வாறு விடம் பொருந்திய புன்னகையை, நகையை வெளியிடக்கூடிய அந்த இதழ்கள் விரிந்தால், அந்த இதழ்கள் விரிந்து புன்னகையை வெளிப்படுத்தினால் அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை கொன்றுவிடும். அவ்வாறு அத்தகைய கொல்லக்கூடிய தன்மை கொண்ட இதழ்களாக அந்த இதழ்கள் இருந்ததால் அந்த இதழ்கள் யாவும் விரிந்தால் கொல்லக்கூடிய உடற்பாகமாக திகழ்ந்தது. உடல் தொடா சிற்றிடை ஒளியிடை ஆகும். ஒளியிடை என்றால் என்ன? உடல், அந்த இடை என்பது உடலின் நடுப்பகுதியிலே வருவது. அந்த நடுப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த இடையானது உடலின் மேற்பகுதியையும் கீழ்ப்பகுதியையும் தொடாமல் நின்று அந்த இடையை பிடிக்க முடியாமல், ஒளியை நாம் கையால் பிடிக்க முடியாது. அதுபோலவே அந்த இடையையும், ஒளியிடை என்கிற அந்த இடையையும் நாம் கையால் பற்ற முடியாது. அவ்வளவு மென்மையான இடை. அவ்வாறு மென்மையான இடை என்கிற அந்த ஒளி இடையை கொண்டவளாக அந்த சூர்ப்பனகை விளங்கினாள். அழைத்தனல் கண்களில் அலறிடும் மோகம், அவள் தன்னுடைய கண்களால் அழைத்தாள். அந்த கண்களில் தோன்றியது மோகம் என்கிற ஆசையின் ஒரு அளவற்ற அந்த ஆசையின் வெளிப்பாடு கூட அவளை கண்டு அலறி ஓடியது. அளவற்ற ஆசையின் வெளிப்பாடு கூட அலறி ஓடியது. விளைத்தனல் கண்களில் விளைத்தனல் குறுநகை வீரியத்தாகம், அவள் குறுநகை புரிந்தாள். அந்த குறுநகையானது அவள் காமத்தின் வீரியம் மிக்க அந்த காமத்தின் தாகத்தால் விளைந்த குறுநகையாக இருந்தது. மழைக்குடை மார்பகம் மன்மதன் தேகம், மன்மதனே வடிவமைத்த ஒரு தேகமாக, அவளுடைய மன்மதனே வடிவமைத்த ஒரு மழைக்குடை போன்று அவளுடைய மார்பகம் தோன்றியது. வளைத்திடும் பாம்புடல் வாலிப யாகம், மலைப்பாம்பானது பிற உயிர்களை எளிதாக வளைத்து பிடித்துவிடும். அதை போலவே அவளுடைய உடலும் கொண்ட கவர்ச்சியினால், அந்த அழகினால் காண்போரை எளிதில் வளைத்து பிடித்துவிடும். அவ்வாறு வளைத்து பிடிக்கக்கூடிய தன்மை கொண்ட அந்த உடலை அவள் பெற்றிருந்தாள். அது அவளுடைய வாலிபம் செய்த யாகத்தால், வாலிபம் செய்த வேள்வியால் அவளுக்கு கிடைத்த பரிசாக இருந்தது. பொன்னிலா வதனமோ புன்னகை மேகம், அவளுடைய பொன்னாலான நிலா போன்று காட்சியளித்த அவளுடைய முகமானது புன்னகை செய்யக்கூடிய மேகமாக காட்சியளித்தது. தென்னவன் சோலையூர் திங்களின் தேகம், தென்னவன் என்பது
ராவணனை குறிக்கும், பாண்டிய மன்னனை குறிக்கும், யமனையும் குறிக்கும். அவ்வாறு அவள் யமனின் சோலையிலே திரியக்கூடிய திங்கள் ஒரு நிலாவை போன்று இருந்தாள் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அவள் அழிப்பதற்காக வந்தவள். அத்தகையவள் யமனின் சோலையிலே திரியக்கூடிய ஒரு திங்களின் தேகத்தை கொண்டிருந்தாள். அல்லது ராவணனுடைய சோலையிலே காணக்கூடிய ஒரு திங்களை போன்றிருந்தாள். அல்லது பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய அழகிய சோலைகளிலே திகழக்கூடிய திங்களின் தேகத்தை கொண்டிருந்தாள் என்றும் கொள்ளலாம். மன்மதன் பாடிடும் மாலையின் ராகம். மன்மதன் மாலை நேரத்திலே பாடக்கூடிய ராகம் போன்று இனிமையாக அவள் தோன்றினாள். ராகத்தின் இனிமை போன்று அவள் தோன்றினாள். அன்பிலார் நெஞ்சுகொள் அம்புடைப்பார். அன்பே இல்லாதவர்களுடைய நெஞ்சிலே இருந்து எழக்கூடிய வார்த்தைகள் அம்பு போன்று கொடிய விடம் கொண்டதாக இருக்கும். அவ்வாறு கொடிய விடம் கொண்ட ஒரு அம்பின் பாகமாக அவளுடைய தோற்றமே இருந்தது. இன்பமே தந்திட இதழ்களோ இழுக்க. அனைவருக்கும் இன்பம் கொடுப்பதற்காக அவளுடைய இதழ்கள் அனைவரையும் வாருங்கள் என்று இழுத்தது. மென்பனி பற்களின் மேனியும் செழிக்க. அவளுடைய பற்கள் யாவும் மெல்லிய பனி படர்ந்து பளபளப்பு வீசி மிகவும் செழிப்பான பற்களாக காட்சியளித்தது. உன்னத சுகம் பெற உடலெல்லாம் அழைக்க. உன்னத சுகம் என்கிற எல்லையில்லாத சுகத்தை தருகிறேன் என்று அவளுடைய உடலின் பாகங்கள் அனைவரையும் அழைத்தது. காண்போரை அழைத்தது. நன்கிவை பெற்றவள் நடந்தனள் அழிக்க. இவை யாவையும் தன்னுடைய வடிவமாக தாங்கி வடிவத்திலே பெற்றிருந்த அந்த சூர்பனகையானவள் அங்கே நடந்து சென்றாள், பெரும் அழிவை ஏற்படுத்துவதற்காக. அதுவும் தன்னுடைய தமையன் ராவணனை அழிக்கும் நோக்கம் கொண்டவளாக அவள் அங்கே சென்றாள். சூர்பனகை ராமனை பணிந்து வணங்குதல். வான்வளர் வில்லனும் வனப்புடல் வனைந்தே. வானிலே தோன்றக்கூடிய வானவில்லை போன்ற வனப்பு மிக்க உடலை அவள் தாங்கியிருந்தாள். கான்மயிர் சதங்கையின் களிநடம் புனைந்தே. கானகத்து மயில் சதங்கை கட்டி ஆடுவது போல அந்த மயில் போன்று களிநடம் புரியக்கூடிய வேடம் புனைந்தவளாய் அவள் வந்தாள். தேன்விழி காதலின் தீவிரம் இணைந்தே. அவளுடைய விழிகளில் தேனை தொட்டக்கூடிய அவளுடைய விழிகளில் காதலின் தீவிரம் என்கிற அந்த காதலின் தீவிரத்தால் விளையக்கூடிய காமத்தை இணைத்தவளாய், காமம் இணைந்த விழிகள் தாங்கியவளாய், சான்றவன் இருப்பிடம் சார்ந்தனள் பணிந்தேன். சான்றவன் என்கிற ராமன் இருந்த அந்த இடத்திலே அவள் சென்றடைந்தாள். அங்கு சென்று அவனை பணிந்தாள். சதங்கையின் ஒலியினை சான்றவன் கேட்க. அவள் அங்கே நடந்து வந்ததால் அவளுடைய சலங்கையின் ஒலியானது அங்கே கேட்டது. அதை சான்றவன் என்கிற ராமனும் கேட்டான். சான்றோர் குலத்தை சார்ந்த சான்றோனாகிய அந்த ராமனும் கேட்டான். அதர்மமே பெண்ணென ஆங்குடல் காய்க்க. அதர்மமே பெண்ணாக அங்கே உடல் எடுத்து வந்து தோன்ற. உதடுகொள் நகைமொழி உயர்ந்தவன் பூக்க. அவள் யார் என்று அறிந்து கொண்டதாலோ என்னவோ ராமனுடைய உதடுகள் மெல்லிய நகைமொழியை வெளியிட்டது. அந்த நகையானது புன்னகை போன்று அங்கே புன்னகை பூவாக அவனுடைய இதழிலே சற்று விரிந்தது. அதை பார்த்த அந்த சூர்பனகையாள், இவன் நம்மை யார் என்று அறிந்து விட்டானோ, அரக்க குலத்தை சார்ந்த பெண் என்று அறிந்து விட்டானோ என்று எண்ணி பதறி அப்பதுமையாள் பணிவென நோக்க. அவள் சற்று பதறி போய் அந்த பதுமை போன்ற அழகிய பெண்ணான அவள் அவனை பணிவுடன் பார்ப்பது போன்று பார்த்தாள். நன்றி, வணக்கம். அருமை மக்கா. சரி, அருமை செல்வராஜ்.
ஆஹ் ம். நன்றி நண்பா. சரி. ஆ அதுல சூர்பனகைய வர்ணித்த விதம். அ அதாவது இது கொஞ்சம் இந்த இந்த கதையில வந்து சூர்பனகை வந்து ஆ ராவணன அழிக்கணுங்கிற எண்ணத்துல வந்த மாரி ஒரு புது புது இல்ல ஆமா ஆமா, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. ஆமா. அது அதாவது உங்களுடைய வர்ணனைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய வர்ணனைகள் தான் நெறைய. அ சூர்பனகைய வர்ணித்த விதம், அ அந்த இடங்கள், அவ வரும்போது அந்த அந்த ராமன் இடத்துக்கு வந்த அந்த சூழ்நிலைகள், இந்த இந்த வர்ணனைகள், வர்ணனைகள் கவிதைகள் ம். கவிதைகள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலேயே இத இத உங்களால மட்டும் தான் இத விளக்க முடியும். வேற யாராலயும் இத அ இல்ல அந்த அளவுக்கு எல்லாம் பெரிய பெரிய அம்மாலாம் பார்த்தாங்கன்னா, அவங்க இன்னும் நெறைய விளக்கம் குடுப்பாங்க. ஏன்னா, இதை கன்டென்ட் நெறைய இருக்கும். சரி, சரி, சரி. இது வந்து நம்ம இந்த கதை நானாட்டு எழுதல. ஆ. வால்மீகில இப்படிதான் இருக்கு. அவன் இந்த வந்து இந்த இந்த கதை இப்படி தான் இருக்கு இல்லையா? ஆமா. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கு. எங்களுக்கு புதுசா இருக்கு. கம்பர் இத காட்டல. ஆ. ஆனா வால்மீகில இப்படிதான் இருக்கு. மூலத்துல இப்படிதான் இருக்கு. மூலக்கதை தான் இப்படி தான் இல்லையா? சரி, 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 சரி. ரொம்ப அருமையா இருந்தது. ஏன்னா கற்பனை நயம், அந்த கவிதை நயம், அந்த சொல் நயம், அந்த சூர்பனகைய வர்ணித்த விதம், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ம். நன்றி நன்றி. அ அருமை, அருமை. அ செல்வராஜுக்கு இணை செல்வராஜ் தான். வாங்கம்மா, வாங்க. அம் ஐயா, சரசக்கமா வாங்க. நீங்க உங்களுடைய கதை சொல்லுங்க. ரொம்ப அருமை, அற்புதமா இருந்தது. கம்பர் சொன்ன மாதிரியே அந்த அந்த சூர்ப்பனகை நடந்து வருகின்ற பொழுது கம்பர் கையாண்ட அதே வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றத்துக்குள்ளாகி, ஆனா அந்த நயம் மாறாமல், அந்த ஓசை நயம் மாறாமல் அற்புதமா பாடினீங்க. பாடுற மாதிரியே இருந்தது அந்த சூர்ப்பனகை நடந்து வர காட்சி. அவர் கம்பர் பாடியிருப்பார் இல்லையா? "பஞ்சியொளிர் வீஞ்சு குளிர் பல்லவ மன்னுங்கிற செஞ்செவிய வஞ்சம் நிகர் சீரடியளாகி அஞ்சொலிளம் மஞ்ஞையென அன்னமென மின்னும் வஞ்சியென நஞ்சமென வஞ்ச மகள் வந்தாள்" என்று பாடுவார் இல்லையா? அந்த மாதிரி கொஞ்சம் அந்த பஞ்சி ஒளிர் என்று அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த கருத்துக்கள் எல்லாமே, அந்த வார்த்தைகளை பிரயோகித்த விதம் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அவள் வந்து நஞ்சினை போன்று இருந்தாள் என்பதற்கு அவளுடைய கூந்தலும் ஒரு பாம்பினை போன்று கருநாகத்தை ஒத்திருந்தது. அவளுடைய வாய், அந்த இதழ்கள் விஷம் தடவியது போல், நஞ்சு தடவியது போன்று இருந்தது. இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து அவளுடைய அழகை சொன்ன விதம் ரொம்ப அருமை. ஒளி, அதாவது அந்த ஒளி கூட இல்லாத ஒரு ஒளியை கொண்டு கொண்டு சூர்ப்பனகை வந்தாள். இதெல்லாம் கற்பனை, நல்ல வித்தியாசமான கற்பனை. உங்களுடைய கற்பனை அற்புதமா இருந்தது. நீங்க அதாவது திருவள்ளுவரே தன்னுடைய அம், விளக்கம் சொன்னால் எப்படி இருக்கும், அது போன்று செல்வ ராமாயணத்திற்கு செல்வராஜ் ஐயாவே வந்து விளக்கம் சொன்னது மிக மிக அருமையாக இருந்தது. அற்புதம் ஐயா. அடுத்தடுத்த ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு முறை உங்களுடைய உரையை, இந்த பாடல்களை சொல்லி உங்களுடைய உரையை தந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி, ஒரு சின்ன ஒரு 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 நிமிஷம் சொல்லாமாமா. என்னன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா? அந்த கம்பர் ம், பஞ்சி என்னது பஞ்சி ஒளிர் விஞ்சி குளிர் பல்லவம் அந்த இது என்னன்னா, நான் இது வந்து நான் கம்பரை எங்கேயுமே ரெஃபர் பண்ணல. அத ம், ம், தழுவல. ஆனா என்னன்னா, எங்களுக்கு இந்த 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 இடத்துல வந்து ஒரு அந்த இருக்கு இல்லையா? ம், மெல்லினம், இடையினம் அந்த எழுத்துக்களை பயன்படுத்தினா அந்த இடத்துல அது நல்லா இருக்கும். அந்த நமக்கு அந்த கவிஞன்கிறதுனால அந்த 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 பயன்பாடு. அந்த வல்லின எழுத்துக்கள் வராம பார்த்துக்கணும். மெல்லினம் வந்தா மிகவும் சிறப்பா இருக்கும். அந்த மெல்லினத்துக்கு உதாரணமா தான் அந்த பஞ்சு இருக்கு இல்லையா? இந்த மாரி எழுத்துக்கள நம்ம பயன்படுத்துறோம். அதே நேரத்துல இடையினத்துக்கு லகரம் இருக்கு இல்லையா? அதையும் நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாரி நான் நான் அந்த ஒரு கான்செப்ட்ல போனேன். அப்படி போகும்போது இந்த வார்த்தைகள் சில இடங்கள்ல நம்ம அந்த மாரி கம்பருடைய வார்த்தைகள் அந்த மாரி அது தோணும். ஆனா நான் கம்பருடைய இது அங்க நான் ரெஃபர் பண்ணல. அப்படி ரெஃபர் பண்ணா நமக்கு அது அ அங்கேயே மூழ்கிரும். கம்பர்ட்ட நம்ம அங்க எந்த ஒரு இதையும் நம்ம ரெஃபர் பண்ணா, அதுல ஒரு சிக்கல். ஏன்னா அத முழுசும் படிக்கிறதே பெரிய வேலை. ஏன்னா எனக்கு அப்படி நம்ம ஒரு கருத்த வச்சுக்கணும். அத வந்து நம்ம நம்ம பாணியில எழுதணும். சுதந்திரமா எழுதணும். அதான் நம்முடைய ஒரு நோக்கமா இருக்கும்.
அப்படின்னாதான் என்னுடைய வேலையை நான் ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப அருமை சிறப்பா அம்மா. அருமை. நன்றி நன்றி நன்றி. அருமை அருமை அருமை. அம்மாவுக்கு வந்து கம்பராமாயணம் எல்லாம் தெரியுறதுனால அம்மா அதை ஒப்பிட்டு சொன்னாங்க. இப்போ எங்க மாதிரி ஆளுகளுக்கு அதாவது இந்த நீங்க செல்வராஜ் சொன்ன மாதிரி பரீட்சையில காப்பி அடிச்சா நிறைய எழுத முடியாது. நம்ம சொந்தமா தான் நிறைய எழுதலாம். ஏன்னா சிந்தனைகள்லாம் அது வராது. அதாவது பார்த்து ஒப்பிட்டு இருந்தா அது ஒப்பிட்டே பார்த்துட்டே இருக்கணும். அந்த வேலை இது ரொம்ப சிறப்பு. அதை விட சிறப்பா செய்யணும், அதை விட சிறப்பா செய்யணும் அப்படி நம்ம ஆமா. இன்னொன்னு கருத்தே வேற. சரியா செய்ய முடியும். ஆமா. இன்னொன்னு உங்களுடைய எண்ணங்களே வேற, கருத்தே வேற. கருத்தே வேறங்கும் போது வார்த்தைகளும் வெவ்வேறா தான் கொண்டு வர முடியும். சிறப்பு சிறப்பு அருமை. அடுத்தது அம்மா பானுமதி அம்மா வாங்கம்மா, உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை தாருங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. ரொம்ப வியப்பாவும் இருக்கு, நம்பவே முடியல. மரபு கவிதையில எழுதுறதுங்கிறதே பெரிய விஷயம். அதுவும் இந்த அளவு ஒரு உவமை, அந்த கருத்துக்கள்லாம் அந்த அழகு வர்ணிக்கிறது தான் அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு அந்த வர்ணனைகள். அதுவும் அந்த சூரிய ஒளி, அந்த இது பனி படர்ந்து அந்த அதுல வந்து இந்த பட்டயத்திலிருந்து ஒளி சிதறல் அதெல்லாம் சொன்னீங்கல்ல, அது ரொம்ப நம்பவே வியப்பா இருக்கு. ரொம்ப அவ்வளவு அழகா அதை அந்த இடத்துல கொண்டு வந்தீங்க பாருங்க. ஆனா அது ரொம்ப பொருத்தமா வேற இருந்துச்சு. அது ஏன்னா அவ வர்றத அழக வந்து அது மாயமா, ஏன்னா அவ உண்மையான உருவுல வரல, வேற உருவம் எடுத்து வேற வந்திருக்கிறா. அது ரொம்ப அழகா வேற இருக்கு, எல்லாரையும் கவர்றாப்புல இருக்கு. ஆனா கொல்லுகிற ஒரு விஷம் கலந்துருக்கு. எல்லாத்தையும் நீங்க கலந்து சொல்லும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்ததுங்கய்யா. நாங்க ரொம்ப ரசிச்சோம் இன்னைக்கு. அந்த கவி நயம், சந்த நயம், ஓசை நயம் எல்லாமே இருக்கு. அதோட வர்ணனை, ஓமை எல்லாமே சேர்ந்து ரொம்ப வியப்புல இருந்து இன்னும் வெளியிலே வர முடியல எங்களுக்கு. ரொம்ப கஷ்டங்க ஐயா. இது மாதிரி எல்லாம் எழுதுறது ரொம்ப கஷ்டம். அது இதன் பின்னணியில இருக்கிற உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய புலமை எல்லாமே தெரியுதுங்கய்யா அதுல. அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். அதுல பின்னணியில இருக்கு. இத்தனை வருஷமா நீங்க எழுதியிருக்கீங்க. அதுல இருக்கிற உங்களுடைய உழைப்பு, அதோட பிளஸ் உங்களுடைய புலமை எல்லாமே கலந்து வந்திருக்குங்கய்யா. அதுதான் நான் இங்க சொல்ல விரும்புறேங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. இன்னைக்கு என்னைக்குமே ஒரு பெண்களை வர்ணிக்கும் போதுதான் அந்த கவிஞர்களுடைய திறமைய வெளியில வரும்னு சொல்லுவாங்க. அத மாதிரி அந்த அவளுடைய அழகு, அவ நடந்து வர இது எல்லாத்தையும் நீங்க கலந்து சொன்னது விதம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. கவிநயம் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஏதோ ஒரு உபன்யாசத்துல கேட்டேன், வந்து உடன் பிறந்தே கொல்லும் வியாதி அப்படின்னு சொல்லி ஒரு 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 வாரியை சொல்லுவாங்க. நம்ம உடம்புல வந்து ஒண்ணு புதுசா என்னைக்கு வியாதி வந்துடப்பட எல்லாமே இருக்கு. ஆனா அது வந்து அந்தந்த சமயத்துல எது நமக்கு ஒரு சத்து குறைபாடுவது அப்ப அந்த வந்து வெளியில வரும்னு சொல்லலாம். அந்த மாதிரி அவ வந்து உடன் பிறந்தே கொல்லும், ராவணனு கூடவே பிறந்து அவனை கொல்றதுக்காகவே உருவெடுத்து வந்த வியாதின்னு சொல்லி அது இருக்கு. ஆனா நான் அந்த கம்பராமாயணத்துல அந்த பகுதியை படிக்கல, ஒரு உபன்யாசத்துல கேட்டேன். அப்படிதான் அவளை வந்து வர்ணிக்கிறாங்க, உடன் பிறந்தே கொல்லும் வியாதின்னு மாதிரி அவளை உருவப்படுத்தி சொல்ற மாதிரி. அது வந்து நீங்க அது வந்து ராவணனுடைய மேல இருக்கிற வஞ்சகத்தை அவ மனசுல வச்சுக்கிட்டு தான் வந்தான்னு நீங்க காட்டினீங்களா, அது ரொம்ப அது பொருத்தமா இருந்ததுங்க. அத நான் கேட்டதா நினைப்பு வந்துச்சு, அதை நான் இங்க சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, அருமையா இருந்ததுங்க. நன்றிக்குமா நன்றிக்குமா. அம்மா சொன்னாங்க இல்லையா, ஒரு இந்த ஒன்னையும் சொல்லிடுறேன். அம்மா சொன்ன அந்த இது அந்த அந்த குளத்துல அந்த அந்த ஒளி, அந்த சிதறல் இருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து இயற்கையில நம்ம பார்த்தது. அப்ப பார்க்கும்போது அந்த கவிதை எழுதக்கூடிய நேரங்கள்ல அந்த இயற்கையில நமக்கு காலையில பார்ப்பேன், எனக்கு எந்த கவிதை எழுதுறனோ அதுக்கேத்த மாதிரி காட்சிகள் இயற்கையில எனக்கு கிடைக்கும். எனக்கு இதுவும் அப்படிதான் கிடைச்சு, நான் அதை உருவாக்கிட்டு நைட்ல உட்கார்ந்து எழுதிட்டேன். இந்த மாதிரி அது எல்லாமே இறை அருளும் உங்களுக்கு கூடி இருக்குங்க. நான் இறைவனை பற்றி இந்த அளவுக்கு எல்லாம் வந்து எழுதுறீங்கிறது ரொம்ப இது. இத்தனை பாடல்கள் அப்ப ஒரு 2 பாடு எழுதுறதுக்குள்ள எங்களுக்கு போதும். நீங்க இத்தனை பாடல்கள் எழுதிருக்கீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய புலமைக்கு மேல இறை அருள் உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைய இருக்கு. அது ஆமா, நம்ம வந்து இந்த மாதிரி இறை சம்பந்தமான கவிதைகள் எழுதும்போது நம்ம நிறைய அதை வந்து நம்ம உள்ளுணர்வு நம்மளுக்கு உணர முடியும். நம்ம திருப்பி நம்மளே படிக்கும்போது நம்ம எழுதணுமா இது அப்படின்னு கூட நமக்கே தோணும். அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அது நம்மளுக்குள்ள அது அந்த இறை அருள் தான் சொல்லணும். அதுவும் அந்த இறை அருள் உங்களுக்கு நிறைய இருக்குங்கய்யா. வாழ்த்துகள், வாழ்த்துக்கள்ங்கய்யா. நீ சிறப்பா இது வந்து வெளி உலகுக்குன்னு தெரியாம இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. நிச்சயமா இது ஒரு சிறப்பான இடத்தை பிடிக்கும் என்கிற நம்பிக்கை இருக்குங்கய்யா. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றிமா நன்றி. உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி இது எல்லாத்துக்கும் புரியாது, இது புரிஞ்சவங்களுக்கு தான் புரியும்.
இது கஷ்டம். இத எழுதுறது கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்கு தெரியும்னா, இத எழுதுறவங்களுக்கு தெரியும். இப்ப நம்மள மாரி சாமானிய மக்களுக்கு எப்படின்னா, ம் செல்வராஜ் இத எப்படி எழுதினாருங்கிற ஒரு வியப்பா மட்டும் தான் பார்க்குறோமே தவிர, அதுல உள்ள அந்த கஷ்டங்கள் வந்து நெறைய கஷ்டம் தான். எங்களுக்கு சுத்தமா வரல. உங்களுக்கு வந்திருக்குன்னா, அப்ப இது எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதியிருப்பீங்கங்கிறது எங்களுக்கு தெரியுது. அது உண்மதான். இந்த அம்மா சொன்னாங்க, உடன்பிறந்தே அந்த உடன்பிறந்தே கொல்லும் வியாதின்னு சொன்னாங்களே, அது வந்து மூதுரையில வரும். அதாவது நண்பர்கள், உடன் பிறந்த சகோதரர்கள் வந்து இல்லாட்டா நண்பர்கள் வந்து அந்த அந்த மூதுரையில ஒரு பாட்டுல அந்த இது வரும். சரி. அடுத்தது அறிவன் பிடித்திருப்பான் ஐயா. வாங்க ஐயா. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றிங்க, நன்றி. அ மிக அருமையாக தன்னுடைய எண்ண ஓட்டத்தை அம்மா ஏற்கனவே சொன்னாங்க. திருவள்ளுவரே வந்து திருக்குறளுக்கு விளக்கம் சொன்னால் எப்படி இருக்கும்னு. அது போன்ற இவருடைய வாழ்நாளிலே ஒவ்வொருவரும் அந்த மாரி செய்திருக்கிறாங்க. அவங்க விட்டு சென்றது, அவங்களுடைய விளக்கம் கொடுக்கப்பெற்ற அந்த பாங்கு, அதை அந்த காலத்திலே இருந்தவர்கள் கேட்டு, அவர்கள் வழியாக தாத்தா இவருக்கு சொன்ன வகையிலே, இதெல்லாம் கேள்வி முறையில அடுத்தடுத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது இது. உண்மையிலே கடத்துறது. எனக்கு தெரிந்தது நான் என்னுடனே வைத்துக் கொண்டில்லாமல், எனக்கு அடுத்த தலைமுறைக்கு இது சென்று சேர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு, எல்லா பேரனுக்கும், எல்லா பேத்திக்கெல்லாம் சொல்ல முடியாது இத. அதுக்குன்னு தரம் இருக்கும். அந்த தரமான முத்துக்கிட்ட, மாணிக்கத்துக்கிட்ட, வைரத்துக்கிட்ட இத குடுத்துட்டு போயிடுவாங்க பெரியவங்க. அது வந்து தன்னுடைய சொந்த தாத்தாவா இருக்கணும், சொந்த ஆயாவா இருக்கணும்ன்றதுலாம் இல்ல. அது யாரோ பக்கத்து தெரு புள்ளையா இருக்கும், பக்கத்து சித்தப்பா சின்ன தாத்தாவா இருக்கும், பெரிய தாத்தாவா இருக்கும், அல்லது வேற யாரோ உறவினரா கூட இருப்பாங்க. இந்த புள்ளைகிட்ட இத குடுத்தா இது நிக்கும், நிலைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அத குடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த புள்ள அத காப்பாத்தும். அது அன்றைக்கே காப்பாத்தும். 4 வயசுல காப்பாத்துதோ இல்லையோ, 40, 50 வயசுல காப்பாத்தும் கட்டாயமா. தன்னுடைய வாழ்நாள்ல அது எப்படி காப்பாத்தும். ஆனா அவங்க குடுத்தது 4, 5 வயசா கூட இருக்கலாம். குடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த வகையில ஐயா இத செய்றாரு. அதேபோல பாடல் எழுதும்போது, அ அது ஐயா குறிப்பிட்டீங்களே, அந்த மென்மை, அழகு அப்படின்னு வரும்போது, தானாவே சிந்தனை அந்த அந்த ஞஞன ஞமன அந்த மாரி வந்துரும் அது. அந்த மென்மையான ஓசை பொருந்திய ஒரு இதுவா வந்துரும். அதேபோல ஒரு துள்ளலா பேசணும், ஒரு துடுக்கான ஒன்று அப்படின்னா, அ தானாவே வந்து டா, டு அதெல்லாம் வந்துரும். அந்த அழுத்தமான அடுக்குச் சொற்கள், ஒரு வலிமையான வல்லின சொற்கள் தானா வந்துரும் அந்த இடத்துல. அந்த வகையில அவங்க வந்து உங்களுடைய பாடல் சொல்லாடல் மிக அழகா இருக்குது, அருமையா இருக்குது. முக்கியமா ரொம்ப ரொம்ப இன்றியமையாததா சொல்லணும்னா, ஆண் ஒரு பெண்ணை அல்லது வேறு யாரோ பெண்ணை கற்பனையில் பார்த்து, அதுவும் அந்த பெண்ணுடைய நேர்ல பார்க்கவே இல்ல. கற்பனையில் பார்த்து அந்த பெண்ணின் பெண்ண முதல்ல புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. நேர்ல பார்க்குற பொண்ணையே புரிஞ்சுக்க முடியலன்றாங்க. இதுல கற்பனையில பார்க்கக்கூடிய பெண்ணின் உள்மனதை, உள் அழகை, உள்ளத்தின் அழகை, அது நல்ல அழகோ, கெட்ட அழகோ, ஆனா உள்ளத்தின் அழகை பார்த்து அதனுடைய விளக்கத்தை பாங்கா, அமைதியா, அழகா, ஒரு நளினத்தோட, அந்த பெண்ணின் தன்மையோட வெளிக்கொணர்றது மிகப்பெரிய செய்தி. கம்பர்லாம் நமக்கு வந்து பெருசா போற்றதுக்கு இதெல்லாம் தான் காரணம். உங்களுடைய பாடல் அந்த வகையில எல்லாமே அமைந்திருக்குது. அதேபோல திருவள்ளுவரை எல்லாரும் போற்றுறாங்கன்னா, அந்த பெண்ணோட உள் மனசுல என்ன இருக்குது? அவள் ஏன் இப்படிலாம் இருந்தா? இந்த பெண் ஏன் இப்படி இருந்தா? இப்படி இந்த பொண்ணு ஏன் இப்படிலாம் கற்பனை பண்ணா? ஒரு நல்லத பத்தி பேசினா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்படின்னா அந்த சண்டை போறதுக்கு காரணத்த வந்து திருவள்ளுவர் சொல்லுவாரு பாருங்க. ஆஹா! அது உண்மையிலே எல்லா பொண்ணும் கேட்டதுன்னா, ஆமா நானே கூட என் புருஷன்கிட்ட இப்படிதான் சண்டை போடுவேன். இந்த மாரி தான் நெனச்சு தான் சண்டை போடுவேன். அப்படின்னு சொல்ற மாரியே ஒத்துக்கிற மாரியே இருக்கும் அது. அந்த இடத்துல நீங்க ரொம்ப அழகா, ஆழமா, நுணுக்கமா கையாண்டுருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் ஐயா. எல்லா பாடல்களையும் கேட்க வேண்டும் என்ற விருப்பமும் விழைவும் வருகின்றது. அந்த நுணுக்கம் மிக அருமை, மிக அருமை. தத்ரூபமா இருக்கு. நேர்ல பார்க்குற மாரியா இருக்கு. நீங்க பார்த்த காட்சிகளை எங்களையும் பார்க்க வைத்த பெருமையை, மகிழ்வை இந்த ராஜபாளையம் முத்தமிழ்ச் சங்கம் இன்றைக்கு எங்களுக்கு வழங்கி இருக்கின்றது. அந்த வகையிலே சங்கத்திற்கு, முத்தமிழ்ச் சங்கத்திற்கும் நன்றி பாராட்டி, ஐயாவை வாழ்த்தி வணங்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றியா, நன்றி. அருமையான ஒரு பின்னோட்டம். நன்றி, நன்றி. நிறைவாக அசோகன். வாங்க அசோகன். உங்களுடைய பின்னோட்ட கருத்துக்களை தாங்க. வந்து விட்டேன். வாங்க நண்பா. இன்று மிக சிறப்புடனும் நமது
+1 +2 படித்து அருமையுடன் இன்று செல்வராசர் செல்வராசருடைய கற்பனை வளத்தை நாம் இன்று நேரடியாக சிறப்புடன் குடித்தது மாதிரி, ஒரு தேன் குடித்த வண்டு மாதிரி நம்ம அதை எடுத்து சென்றோம். இன்று ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தில் 55வது நாள். இதை இயக்கி வழிநடத்தக்கூடிய சரஸ்வதி அம்மா அவர்கள் சிறப்புடன் கடவுள் வாழ்த்து பாடினாங்க. அருமையாக இருந்தது. மேலும் தலைமை உரையை கொடுத்தாங்க. இணைப்புரை கொடுக்கக்கூடிய பள்ளித்தோழர் செல்வன் அவர்களும் இன்றைக்கு நமது முத்தமிழ் சங்கம் சிறப்புடன் நமக்கு அவர்கள் கற்பனை கலந்த வளத்துடன் கொடுத்தது மிக அருமையாக இருந்தது. நாம் மேலும் மேலும் கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைந்துள்ளது. சிறப்பு. மேலும் பின்னோட்டம் கொடுத்த அறிவன் ஐயா, பானுமதி அம்மா அவர்களுக்கும் சிறப்பாக இருந்தது. அருமை அருமை. சரிங்களா? நன்றி நன்றி. அருமை அருமை அசோகன். இன்று நிகழ்ச்சி புதுமையாக ரொம்ப நிறைந்த கருத்துக்கள், ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான அவங்கள கூப்பிட்டு பாருங்க. இவங்க இன்று நம்ம தோழர், அவங்கள கூப்பிட்டு பாருங்க. கணேசன் அவங்க இன்னைக்கு வராங்களா பார்ப்போம். ஐயா கணேசன் ஐயா, நீங்க பேசுறீங்களா? இல்ல, அவங்களுக்கு அவங்களுக்கு தொழில்நுட்பம் தெரியல, நேரடியாக சொல்லி கொடுக்கணும் போய். சரி சரி சரி. இன்றைய சிறப்பு சிறப்பு. சரி அம்மா, விடைபெறலாமா? அருமை அருமை. இன்றைய நாள் சிறப்புடன் இருந்தது. வாழ்த்துக்கள். நன்றி அனைவருக்கும். நன்றி. 55வது நாள் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் சிறப்புடனும் சிறப்புடனும் சென்றது. நாளை சந்திப்போம். நன்றி அனைவருக்கும். நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி.